10th mathsல exercise 6.2ல first sum. Find the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 10 square root of 3 meter. கவனி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கே இருந்து அப்படின்னா டவரோட ஹைட் வந்து 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ தூரம் தள்ளி நின்று பார்க்குறாங்க அப்படின்னா அதோட அந்த டவர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நின்று பார்க்குறாங்க அதோட டாப்பு அப்படின்னா 30 மீட்டர். ஓகேவா, ஏபிங்கிறது டவர்லேருந்து 30 மீட்டர் தள்ளி நின்று ஓகேவா அவே பண்ணிவிட்டு நம்ம அங்கே இருந்து டாப்பை பார்க்கும்போது அதோட டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபிங்கிறது என்னது அப்படின்னா 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இந்த ஹைட் ஆஃப் தி டவர். ஏசியோட வேல்யூ அப்படின்னா 30. இப்போ இது ரெண்டோட வேல்யூ கொடுத்துட்டு டீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நமக்கு இப்போ என்னென்ன வேல்யூஸ் தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் இந்த டீட்டா தான் இங்கே தானே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட், பக்கத்தில் இருக்கிறது என்னது அட்ஜசென்ட். அப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது டேர்ன் டீட்டா. அப்போ டேர்ன் டீட்டாவோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். இன் ட்ரையாங்கிள் IBAC ஓகேவா, இன் ட்ரையாங்கிள் டேர்ன் டீட்டா ஈக்குவல் டு B/AC. சப்போஸ் ஏபியோட வேல்யூ தெரியும் 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஏசியோட வேல்யூ தெரியும் 30, டேர்ன் டீட்டா அப்படி இருக்கட்டும். கவனிங்க, 30க்கு 8 நாள் அடித்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும். இந்த √3 கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா √3 × √3ன்னு எழுதலாம். அப்போ ஒரு √3 கேன்சல் ஆகிட்டு ஒரு √3 மட்டும் இருக்கும். ஓகேவா, அப்போ 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போது டேர்ன் டீட்டாவில் 1/√3 எங்கே வரும் அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ 30 இருக்கும்போது வரும். ஓகேவா, therefore the angle of elevation is 30 degree. ஓகேவா.